ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சி சக்தி அப்படிங்கிறவரை பற்றி தான். இவர் நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு டைரக்டர் அண்ட் ஆக்டராக இருக்கார். இவர் என்னென்ன படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி இவரோட லைஃப்பை ஒரு குட்டி ஸ்டோரியாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பரமக்குடியில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் தான். இவருக்கு சின்ன வயசுலேருந்தே படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கு. அதுக்கு காரணம் அதை விட அதிகமாக இவருக்கு ஆக்டிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஸோ தன்னோட எங்கேஜில் தன்னோட ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து ஒரு ட்ராமா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த ட்ராமா கம்பெனியில் இவர் முதலாக வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிற ஒரு கதையில் வில்லனாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதில் இவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அந்த வில்லேஜில் இருந்த மொத்த பேருமே இவரை ரொம்ப பாராட்டியிருக்காங்க. ஸோ இது மாதிரி பல பேர் என்கரேஜ் பண்ணதுனால ஒரு நடிகன் ஆகணும் அப்படிங்கிற கனவோட சென்னைக்கு கிளம்பி வராரு. சென்னை வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா என்எஸ்கே ட்ரூப்பில் வில்லு பாட்டை நடத்தக்கூடிய சுப்பு ஆறுமுகம் அப்படிங்கிறவர்கிட்ட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த ட்ரூப்பில் இவர் ஆக்ட் பண்ண கற்றுக்கிறாரு அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் இருந்திருக்காரு. ஸோ 1917 வெளிவந்த அன்னை வேளாங்கண்ணி அப்படிங்கிற படத்தில் இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணது தான் இவரோட சினிமாவின் தொடக்கமாக இருக்குது. அந்த படத்துல இருந்து தான் ஒரு படத்தை எப்படி டைரக்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட் எப்படி பண்ணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப நல்லா கற்றுட்டு இருந்திருக்காரு. ஸோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த இவர் 1976 ஒரு மூவியை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் ஸ்ரீவித்யா ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சென்சார் போர்டால் ரொம்பவே ட்ரபிள் ஆகியிருக்கு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸை பேஸ் பண்ணி வந்த ஒரு படமாக இருந்திருக்கு. அதனால இந்த படத்தை வெளியிடுறதுக்கு சென்சார் போர்டு நிறையவே தடை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் நம்ம கமல்ஹாசன் அவர்கள் ஹீரோவாக மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்ம கமல்ஹாசன் அவர்கள் நடித்த ஃபர்ஸ்ட் படம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தை 1972 டைரக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் சென்சார் போர்டு தடை விதிச்சதுனால கிட்டத்தட்ட இந்த படம் 4 வருஷம் டிலே ஆகி ரிலீஸ் ஆகியிருக்கு. அண்ட் இந்த மூவியை மலையாளமில் ராசலீலா அப்படின்னு சொல்லிட்டு ரீமேக் பண்ணி எடுத்திருக்காங்க. இதுதான் மிக்ஸ்டான ரிவ்யூஸை வாங்கி வெளியே வந்த இவரோட ஃபர்ஸ்ட் படமான உணர்ச்சிகள் அப்படிங்கிற படம். அண்ட் 1978 செகண்ட் மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன், ஸ்ரீதேவி, சத்யபிரியா, முரளி மோகன் இவங்கெல்லாம் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறையவே நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் வாங்கியிருக்கு. இந்த படத்தோட எடிட்டர் ஒர்க் பண்ணும்போது தூங்கிட்டார் போல அப்படிங்கிற மாதிரி நிறையவே நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் இவரோட செகண்ட் மூவியான மனிதரில் இத்தனை நிறங்களா அப்படிங்கிற படம். அண்ட் 1984 ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு ட்ராமா மூவி. அண்ட் இந்த படத்தில் லக்ஷ்மி மற்றும் ராஜேஷ் இவங்க 2 பேரும் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து 1980 அனுராதா ரமணன் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு ஷார்ட் ஸ்டோரியை தான் அப்படியே படமாக எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த படமுமே வெளியே வந்த டைமில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்திருக்கு. இந்த படத்தை பேன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த படத்தோட கதைக்களம் எப்படி வந்திருக்கு அப்படின்னா ஒரு பிராமின் பொண்ணை ரேப் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை எப்படி மாறுது அப்படிங்கிறத தான் கதைக்களமாக எடுத்திருக்காங்க. இது மாதிரி நெகட்டிவான நிறைய விஷயங்கள் நடந்தாலும் இந்த படத்தில் லக்ஷ்மி அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவான ரிவ்யூஸும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் 100 நாட்களுக்கும் மேலே ஓடி ஒரு வெற்றி பெற்ற படமாக அமைஞ்சிருக்கு. அதுதான் சிறை அப்படிங்கிற படம். அண்ட் 1985 ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவியில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் மற்றும் நளினி இவங்க 2 பேரும் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படமும் நெகட்டிவான ரிவ்யூவை வாங்கி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலான படமாக அமைஞ்சிருக்கு. அதுதான் சந்தோஷ கனவுகள் அப்படிங்கிற படம். அண்ட் 1986 ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலையும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், சரத்பாபு, ராஜேஷ், அம்பிகா, ராதா இது மாதிரி நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸில் வந்திருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட டைரக்டரான ஆர்சி சக்தி இந்த படத்தை ரொம்ப அழகாக டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மனக்கணக்கு அப்படிங்கிற படம். அண்ட் 1987 ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ரகுவரன், அமலா லீட் ரோலில் பண்ணியிருக்காங்க. அண்ட் சந்திரசேகர், ஒய் விஜயா இவங்க 2 பேரும் சப்போர்ட்டிங் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனுராதா ரமணன் அவர்களோட நாவலை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படம் தான். அண்ட் இந்த படத்துக்கும் நிறைய மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த படம் ஒரு 8 குடும்பங்களை அடிப்படையாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஒரு கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லைன் தான் பேசுகிற மாதிரி இருந்திருக்கு. அதனால ஆடியன்ஸ் இதை பார்க்குறப்ப அவங்களால யார் யார் என்னென்ன கேரக்டரில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கூட்டுப்புழுக்கள் அப்படிங்கிற படம்.
அண்ட் 1919 ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ராம்கி, சீதா, கோவை சரளா, ஜெய்சங்கர், எஸ் சந்திரன் இது மாதிரி நிறைய பேர் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் மலையாளமில் வெளியான மார்ச்சுவரி அப்படிங்கிற ஒரு படத்தை ரீமேக் பண்ணி தான் தமிழில் எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த படமும் நிறைய மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு. அதுதான் அம்மா பிள்ளை அப்படிங்கிற படம். அண்ட் இவர் லாஸ்ட்டாக 1993 ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இத்தனை வருஷங்களாக கஷ்டப்பட்டு எத்தனையோ படங்கள் இவர் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு படத்தின் மூலமாக அவர் ரொம்பவே பிரபலமாக தெரிய ஆரம்பிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு இந்த படம் வேற லெவலில் ஹிட் ஆகியிருக்கு. இந்த படத்தில் ரூபினி, லிவிங்ஸ்டன், நிழல்கள் ரவி, ஜனகராஜ், வி கோபாலகிருஷ்ணன் இது மாதிரி நிறைய பேர் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் திலகவதி அப்படிங்கிறவங்க எழுதின ஒரு நாவலை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரையும் ரொம்ப அழகாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த படத்தோட பெரிய பலமாக அமைஞ்சதே இதில் வரக்கூடிய டயலாக்ஸ் தான் அப்படிங்கிறதையும் பாசிட்டிவ் ரிவ்யூவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த வருஷத்தில் இந்த ஒரு படம் மட்டுமே 4 தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம்ஸ் அவார்டு வாங்கியிருக்கு. அது என்னென்ன கேட்டகரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபிலிம் அண்ட் பெஸ்ட் டயலாக் ரைட்டருக்காக நம்ம ஆசி சக்தி அவர்களுக்கு 2 அவார்டு கிடைச்சிருக்கு. அண்ட் ரூபினி அவர்களுக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான அவார்டு கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த படத்தோட பாடல்களை எழுதின புலமை பித்தன் அவர்களுக்கு பெஸ்ட் லிரிசிஸ்ட்கான அவார்டு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் இவரோட வாழ்க்கையிலே ஒரு வைரக்கல்லா அமைஞ்ச பத்தினி பெண் அப்படிங்கிற படம். அண்ட் இவர் டைரக்ட் பண்ண சில படங்கள்ல யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த படம் ஹிட்டா ஃபிளாப்பா இல்ல அந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படிங்கிற எந்த டீட்டெயிலும் கிடைக்கல. அது என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1979 ஜெய் கணேஷ் மற்றும் சத்யபிரியா இவர்களோட நடிப்பில் வெளிவந்த மாம்பழத்து வண்டு அப்படிங்கிற படம். அண்ட் இந்த படம் ஒரு த்ரில்லர் மூவி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் 1981 சந்திரசேகர் மற்றும் விஜய் சாந்தி இவர்களோட நடிப்பில் வெளிவந்த ராஜாங்கம் அப்படிங்கிற படம். அண்ட் 1982 சரத்பாபு, எஸ்.வி. சேகர், சுமலதா இவர்களோட நடிப்பில் வெளிவந்த ஸ்பரிசம் அப்படிங்கிற படம். அண்ட் 1983 லக்ஷ்மி, ராஜ்குமார், டெல்லி கணேஷ் இவர்களோட நடிப்பில் வெளிவந்த உண்மைகள் அப்படிங்கிற படம். அண்ட் 1984 கராத்தே மணி, நளினி, கே.ஆர். விஜயா, எம்.என். நம்பியார், எஸ்.வி. சேகர் இவர்களோட நடிப்பில் வெளிவந்த தங்க கோப்பை அப்படிங்கிற படம். அண்ட் 1985 லக்ஷ்மி மற்றும் விஸ்வநாத் இவர்களோட நடிப்பில் வெளிவந்த தவம் அப்படிங்கிற படம். அண்ட் 1987 ஜெய்ஸ்ரீ, லக்ஷ்மி, ராஜேஷ், வைஜி மகேந்திரன் இவர்களோட நடிப்பில் வெளிவந்த தாலி தானம் அப்படிங்கிற படம். அண்ட் 1989 பிரபு மற்றும் அமலா அக்னேனி இவர்களோட நடிப்பில் வெளிவந்த வரம் அப்படிங்கிற படம். ஸோ இவர் 1976 இருந்து 1993 வரைக்கும் கிட்டத்தட்ட 17 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல உங்களோட ஃபேவரட் மூவி எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஒரு பெரிய நடிகன் ஆகணும் அப்படிங்கிற கனவோட வந்த இவருக்கு 2003 தான் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். இதை டைரக்ட் பண்ணது பி சிவகுமார் அப்படிங்கிறவங்க. இவர் நடிச்ச ஃபர்ஸ்ட் படமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சூப்பரா ஹிட் ஆகி நேஷனல் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கு. இந்த படம் ஒரு பெஸ்ட் என்விரான்மெண்ட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கையில இவங்க அவார்டு வாங்கியிருக்காங்க. அதுதான் உருமாற்றம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம். அவ்வளோதாங்க. நம்ம ஆசி சக்தி அவர்கள் டைரக்ட் பண்ண எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவில் நிறைய புதுசான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.